schools and all நம்ம ascending order, descending order, numbers எப்படி அரேஞ்ச் பண்றது, சின்னதுல இருந்து பெருசாவும் பெருசுல இருந்து சின்னதாவும் அரேஞ்ச் பண்றது பத்தி லேர்ன் பண்ணிருப்போம் இல்லையா? அதே மாதிரி நான் பாண்டாஸை யூஸ் பண்ணி டேட்டா செட்ஸையும் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண முடியும். அத நம்ம எப்படி சொல்லுவோம்னா we will call that as sorting. Sorting in the sense நான் பெரிய நம்பர்ல இருந்து சின்னதா அரேஞ்ச் பண்றது, சின்னதுல இருந்து பெருசா அரேஞ்ச் பண்றது. ஸோ இது எல்லாமே எனக்கு ஷார்ட்டிங்க்கு கீழே தான் வரும். ஸோ in this video we are going to see pandas methods that we could use for sorting. So the first thing that I'm going to do here is loading my data set. அதுக்காக நான் லோட் பண்ண டேட்டா செட் தான் இந்த wine quality white csv அப்படின்ற ஃபைல். இதுல என்கிட்ட இந்த காலம்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல டார்கெட் காலம் குவாலிட்டி தான். ஸோ டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கான மெத்தட்ஸ்ல ஒரு மெத்தட் தான் ஷார்ட்டிங் அண்ட் பேசிக் டேட்டா அனாலிசிஸ். நம்பர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒன்னா அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றது, மீன் மீடியன் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத டீடைல்டாவும் கிளியராகவும் we are going to see in this video. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்றேன், என்னோட டேட்டா செட்டை லோட் பண்றேன். லோட் பண்றதுக்கு எனக்கு என்ன லைப்ரரி வேணும், பாண்டாஸ் லைப்ரரி. ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ணிட்டு தென் ஐ ஆம் ரீடிங் த சிஎஸ்வி ஃபைல் தட் ஐ டூ ஹேவ். என்கிட்ட வைன் குவாலிட்டி ஒயிட் சிஎஸ்வி ஃபைல் இருக்கா, அதை நான் ரீட் பண்றேன் பாண்டாஸ் யூஸ் பண்ணி. ரீட் பண்ணிட்டு df.head கொடுத்து நான் ஃபர்ஸ்ட் 5 ரோஸை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். ஸோ இதை எதுக்காக பண்ணுவோம், என் டேட்டா செட்ல என்ன காலம்ஸ் எல்லாம் இருக்கு, எந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ்க்காக நான் எப்பவுமே df.head கொடுப்பேன். நெக்ஸ்ட் என்னோட வேல்யூஸ் ஒரு பர்டிகுலர் காலம்ல என்கிட்ட ஃபுல்லாவே நம்பர்ஸ் தான் இருக்கு, நியூமெரிக்கல் வேல்யூஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி மெயினா செக் பண்ணி பாக்குறதுக்காக நான் ஷார்ட் வேல்யூஸ்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய அந்த காலம் மட்டும் அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் ஆகிரும். ஸோ இங்க பக்கத்துல டாட் ஹெட் எதுக்காக கொடுத்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் மட்டும் ஷார்ட் ஆனதுக்கு அடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்றதுக்காக நான் இங்க டாட் ஹெட்னு கொடுக்குறேன். இப்போ df டாட் ஷார்ட் வேல்யூஸ் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள பை ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து நான் அந்த காலமோட நேமை கால் பண்ணணும். இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி டாட் ஹெட்னு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் காலம்ல இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் வேல்யூஸ் அசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு அரேஞ்ச் ஆகி அதோட ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் பிரிண்ட் ஆகிரும். ஸோ இப்போ ஆல்கஹால் இங்க கொடுத்துருக்கனால C8 8ன்றது எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூவா இருக்கு. அதுக்கடுத்து 8.4ல 3 வேல்யூஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆல்கஹாலோட மினிமம் வேல்யூ 8 தான். இது எனக்கு இப்ப நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் நான் இதுவே டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா என்ன பண்ணணும் பாண்டாஸ்ல, அதுக்கு டிசெண்டிங் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இல்ல. இன்ஸ்டெட் we have alternative method that is called as ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கறதெல்லாம் சேம் தான் பை ஈக்குவல் டு ஆல்கஹால் வரைக்கும். அடுத்து நீங்க என்ன கொடுக்கணும்னா கமா கொடுத்து அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ். நான் பைத்தான்ல சொன்னது என்னது, பைத்தான் பொறுத்த வரைக்கும் இது கேஸ் சென்சிட்டிவ். இதுல அசெண்டிங் இந்த ஃபால்ஸ் எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க கேப்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபால்ஸ்ல எஃப்க்கு கேப்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா இது டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ see the alcohol's maximum value is 14.20, அதுக்கடுத்து 14.05, அதுக்கடுத்து 14ல நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. இதுவே நான் மல்டிபிள் காலம்ஸ் எனக்கு அசெண்டிங்லயோ டிசெண்டிங்லயோ பிரிண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணும், இட் இஸ் ஈஸி. எப்படின்னா df டாட் ஷார்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பை ஈக்குவல் டு கொடுப்பீங்கல்ல, பை ஈக்குவல் டு இந்த ஒரு காலமை கொடுக்காம ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்னு கொடுத்துட்டு எந்த நியூமெரிக்கல் காலம்ஸ் எல்லாம் நீங்க அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல மாத்த போறீங்களோ அந்த காலம் நேம்ஸ கால் பண்ணணும். ஸோ இங்க நான் குவாலிட்டி அண்ட் ஆல்கஹால் கால் பண்ணிருக்கேன். கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டு தட் அசெண்டிங் ஈக்குவல் டு ஒரு ஃபால்ஸ் கொடுத்தா பத்தாது, 2 காலம் கால் பண்றதுனால 2 ஃபால்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டாட் ஹெட்னு கொடுத்தனா அந்த 2 காலமே எனக்கு இப்ப அசெண்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னா என்ன, அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட்லி அது டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு பிரிண்ட் ஆகும். குவாலிட்டி அண்ட் ஆல்கஹால் சி
கடைசியா கொடுத்திருக்காங்களா குவாலிட்டி அண்ட் ஆல்கஹால், இது ரெண்டுமே எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூ கவுண்ட்ஸ். சோ வேல்யூ கவுண்ட்ஸ் என்ன பண்ணும்னா, ஒரு பர்டிகுலர் காலம்ல என்கிட்ட எத்தனை டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு, ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸ் ஆல்கஹால் இல்ல குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓவரால் வைன் குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதை இண்டிகேட் பண்றதுக்கு எனக்கு டோட்டலா 7 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 to 9 வரைக்கும். சோ 3ல இருந்து 9 வரைக்கும் எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு ஒன்னொன்னுலயும் அப்படின்னு நான் செக் பண்ணணும்னா அதுக்காக நான் யூஸ் பண்றதுதான் வேல்யூ கவுண்ட்ஸ். சோ இங்க இப்ப குவாலிட்டிக்கு நான் டாட் வேல்யூ கவுண்ட்ஸ்னு கொடுத்தேன்னா df ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட்ல குவாலிட்டியை கால் பண்ணிட்டு டாட் வேல்யூ கவுண்ட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்குறேன், இதுதான் சின்டாக்ஸ். சோ ஒவ்வொரு வேல்யூலயும் எனக்கு எவ்வளவு நம்பர்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு டைம்ஸ் வந்திருக்கு. சோ 3 குவாலிட்டியில இருக்க வைன் எனக்கு 20 இருக்கு, 4 குவாலிட்டியில இருக்க வைன் 163 இருக்கு. சோ அப்படி பார்த்தோம்னா இதுல எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அவுட்புட் எந்த ஒரு குவாலிட்டியில அதிகமான நம்பர்ஸ் இருக்கோ அது ஸ்டார்டிங்ல இருக்க மாதிரி எனக்கு அவுட்புட் வரும். சோ குவாலிட்டி 6க்கு கீழே வர வைன் மட்டும் எனக்கு அதிகமான நம்பர்ல இருக்கு. சோ அதுதான் எனக்கு இங்க அவுட்புட்டா வந்திருக்கு. Next, let's see basic statistical functions that I could apply for this particular data set. First method, dot mean. இதை நம்ம பார்த்திருக்கோம். டாட் மீன்னா என்னன்னு பார்த்திருக்கோம். இப்போ ஒரு பர்டிகுலர் காலம்க்கு மட்டும் நான் மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், அதுக்கு df ஆஃப்னு சொல்லிட்டு அந்த நியூமரிக்கல் காலமை கால் பண்றீங்க, கால் பண்ணிட்டு give dot mean. சோ அப்போ எனக்கு அந்த மீன் வேல்யூ என்ன அந்த அதோட டேட்டா டைப் என்னன்றது வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் ஆல்கஹாலோட சம் வேல்யூ, அதாவது இருக்க டோட்டல் ஆல்கஹால் வேல்யூஸ் இருக்கும்ல அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணணும் நம்ம நியூமரிக்கல் வேல்யூஸ்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் டாட் சம். நெக்ஸ்ட் மினிமம் வேல்யூ, இட் இஸ் அப்சல்யூட்லி இருக்க எல்லா நம்பர்ஸ்லயும் கம்மியான வேல்யூ என்ன அப்படின்றத டாட் மீன் கொடுத்தீங்கன்னா எனக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். அப்போ மேக்ஸ் அப்சல்யூட்லி ஸ்ட்ரைட் ஆப்போசிட் டு த மீன் வேல்யூ. இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், இதோட மேக்ஸிமம் வேல்யூ பிரிண்ட் ஆகி வந்துடும். இப்போ இதுவே எனக்கு மீன் வந்து காலம் வைஸ் எனக்கு எல்லா காலம்ஸோட மீன் வேல்யூ வேணும், என்ன பண்ணும். சோ சிம்பிளி df டாட் மீன் கொடுத்துட்டு நியூமரிக் ஒன்லி ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுங்க. சோ எதுக்காகனா இப்போ நீங்க எல்லா காலம்ஸையும் எடுத்து பிரிண்ட் பண்றீங்கும் போது இதுல நடுவுல ஏதாவது ஒரு லெட்டர்ஸோ தெரியாம ராங் என்ட்ரியோ நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு எரர் காமிக்கும். அந்த எரரை அவாய்ட் பண்றதுக்காக தான் நியூமரிக் ஒன்லி ஈக்குவல் டு ட்ரூன்னு நியூமரிக் அண்டர்ஸ்கோர் ஒன்லி ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா நம்பர்ஸை மட்டும் எடுத்துட்டு அந்த நம்பர்ஸோட மீன் வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சோ சி ஃபிக்ஸ்ட் அசிடிட்டியோட மீன் வேல்யூ, வால்டைல் அசிடிட்டியோடது, குவாலிட்டி வரைக்கும் எல்லா காலம்ஸ்க்கான மீன் வேல்யூவும் எனக்கு பிரிண்ட் ஆகியிருக்கு. சோ இதே யூஸ் பண்ணி லெட்ஸ் ட்ரை சம்திங். ஓகே, நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணும்போது இப்போ நான் மெத்தட்ஸ் மேல பார்த்தல, இதே மாதிரி என்னால சம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா எல்லா காலம்க்கும், லெட்ஸ் செக் இட் அவுட். ஓகே, சோ இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். சோ அந்த டவுட்ஸ் வரும்போது நீங்க இம்மீடியட்டா கிளாரிஃபை பண்ணிக்கணும். சி எவ்வளவுதான், நீங்க ஒரு சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணும்போது இதே மாதிரி இன்னொன்னு பண்ண முடியுமா சிமிலரா அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் நம்ம அட்வான்ஸ்டா லேர்ன் பண்றோம்னா அதுக்கு சிமிலரான கான்செப்ட்ஸ் நீங்க ரெண்டும் சேர்த்து லேர்ன் பண்ணீங்கன்னா யூ குட் ஜஸ்ட் அப்ளை போத். அதாவது ஆல்ரெடி லேர்ன் பண்ண அந்த கான்செப்ட புதுசா லேர்ன் பண்ற அந்த அட்வான்ஸ் மெத்தட்ஸ்ல கொண்டு போய் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற அந்த மெத்தடாலஜி, அந்த திங்கிங் அபிலிட்டி எப்பவுமே உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். ஸ்பெசிபிகலி when it comes to coding. இப்போ சம் வந்துருச்சு, வாட் அபவுட் மேக்ஸிமம் வேல்யூஸ் இஸ் பாசிபிள், லெட்ஸ் ட்ரை இட் அவுட். அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சோ இதுல சம்முக்கு பதிலா மேக்ஸ் மட்டும் மாத்தும். எஸ் இட் இஸ் பாசிபிள், அவ்வளவுதான். சோ உங்களுக்கு ஏதாவது புதுசா இன்னோவேட்டிவா ட்ரை பண்ணணும்னா நீங்க லேர்ன் பண்ணணும்னா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கான மெத்தட் என்னன்னு சர்ச் பண்ணுங்க. கோடிங்க பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லைக் ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்றீங்க, சிமிலரா ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ண போறீங்கன்னா அந்த கான்செப்டை வச்சு இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா ட்ரை பண்ணிட்டு தென் கோ அண்ட் லுக் அட் த ஆன்சர். சோ அதுக்கான டெஃபினட் ஆன்சர் இருக்கும் இல்லையா, அது அதுக்கு அடுத்து போய் பாருங்க.
அப்பதான் நீங்க லேர்ன் பண்றது உங்க பிரெயின்ல போய் ஸ்டோரே ஆகும். அப்பதான் கோடிங்க நிஜமாலுமே லேர்ன் பண்ண முடியும். கோடிங் இஸ் நாட் அபவுட் சீயிங் சம்திங் அண்ட் டைப்பிங் இட். It is about typing something in your way. So finding solution in your way. So that is how it works. Next. நான் காலம் வைஸ் சிம்பிளான இன்சைட்ஸ் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ஈஸியா ஒரு நியூமெரிக்கல் காலமையும் இன்னொரு நியூமெரிக்கல் காலமையும் கம்பைன் பண்ணி நான் ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என் கிட்ட குவாலிட்டி அண்ட் ஆல்கஹால் இது ரெண்டையும் கொடுத்து நான் மீன் கண்டுபிடிக்க சொல்றேன்ல. ஸோ அப்போ மோஸ்ட்லி தேர்ட் குவாலிட்டியில இருக்கக்கூடிய, அதாவது குவாலிட்டி கம்மியா இருக்கக்கூடிய அந்த வைனோட ஆல்கஹால் லெவல் என்ன, ஆவரேஜ் ஆல்கஹால் லெவல் என்ன, அண்ட் தென் 4ல இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஆல்கஹால் லெவல் என்ன. சோ இப்படி பார்த்தோம்னா எனக்கு எதுல ஆல்கஹால் அதிகமா சேர்த்திருக்காங்கன்னா 9 அப்படின்ற குவாலிட்டியில வர அந்த வைனுக்கு தான் ஆல்கஹால் அதிகமா சேர்த்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான இன்சைட்ஸ நம்ம எடுக்கிறதுக்கு 2 நியூமரிக்கல் காலமை நான் கம்பைன் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது, அது கூட மீன் என்ன அப்படின்றது பிரிண்ட் பண்ணும்போது ஐ கேன் ஈஸிலி ஃபிகர் இட் அவுட். சோ இதுல இருந்து என்னால ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுதா? சோ அப்படிதான் என்னால ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் அப்ளை பண்றேன். ஒரு 2 காலமுக்கும் நடுவுல ஸ்பெசிபிக்கா ஒரு டார்கெட் காலமுக்கு ஒரு ஃபீச்சருக்கும் நடுவுல அப்ளை பண்ணும்போது என்னால ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை என்னால எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஷார்ட்டிங். இந்த ஹெட் இருக்கு இல்லையா, இந்த ஹெட்டுக்குள்ள என்னால ஸ்பெசிபிக் நம்பர்ஸ், இங்க ஹெட் 5ன்னு நான் கொடுக்கறதுக்கு பதிலா 10ன்னு கொடுக்கலாம். சோ ஹெட்ல ஆல்ரெடி நம்ம 5 தான் கொடுக்குறோம். சோ அதனால சோ லெட்ஸ் சி, இங்க df டாட் ஷார்ட் வேல்யூஸ்னு இருக்கு. இது என்ன பண்ணும்? ஷார்ட்டிங் பண்ணும். y ஈக்குவல் டு ஆல்கஹால்ன்றது இந்த ஆல்கஹால் காலமை மட்டும் ஷார்ட்டிங் பண்ணும். அசெண்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னா அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னா டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணும். சோ இப்போ ஹெட்டுக்குள்ள நான் 10 கொடுக்குறேன்னா எனக்கு என்ன வரும்? ஆல்கஹால் காலம்ல லாஸ்ட், அதாவது 1ல இருந்து 20 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குன்னா 21 லைக் 9 11ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்ப என்ன நடந்திருக்கு? எனக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல டிசெண்டிங் ஆர்டர்ல இருந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுவும் அந்த பிரிண்ட் ஆகுறது எப்படின்னா 20, 19, 18 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இப்ப ஆல்கஹால் காலம் நான் கொடுத்திருக்கேன். அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னா என்ன? டிசெண்டிங். சோ ஹெட் 10ன்னா எனக்கு 10 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ஆல்கஹால் காலமோட மேக்சிமம் 10 வேல்யூஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது மேக்ஸிமம் வேல்யூ டு மினிமம் வேல்யூன்ற அந்த ஆர்டர்ல பிரிண்ட் ஆகிருக்கும். சி, மேக்ஸிமம் வேல்யூ 14.20. அதை ஃபாலோ பண்ணி எனக்கு வேல்யூஸ் இருக்கு. சோ இப்போ உங்களுக்கான பிராக்டிஸ். இப்போ நீங்க pH வேல்யூ இருக்கு இல்லையா இந்த காலம்ஸ்ல, சோ இந்த pH வேல்யூவை பேஸ் பண்ணி யூ ஷுட் டூ ஷார்ட்டிங். நெக்ஸ்ட் இதுல காமனான குவாலிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் மோஸ்ட் காமன் குவாலிட்டி. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அசிடிட்டி வேல்யூ. அசிடிட்டி வேல்யூன்னு ஒரு காலம் இருக்கா, இதுல மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் you should identify quality with highest average alcohol. So இத வேணா screenshot எடுத்துக்கோங்க. Okay, so this is the task for the day. So உங்களுக்கு அந்த wine qualityக்கான data set வேணா நான் Kaggle data set இதுல நான் கண்டிப்பா descriptionல add பண்றேன். Okay, bye for now. We'll meet you in next video.